கசந்து அழுதான். பேதுரு மறுதலித்தது உண்மைதான். இயேசுவை அறியேன் என்று சத்தியம் பண்ணது சபித்தது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் பேரலா இன்னொருத்தரை பார்க்கிறோம், யூதாஸ். அவன் தேவனுக்கேற்ற துக்கம் அவனுக்குள்ள வரல. அவனுக்கு துயரம் வந்தவனே திரும்ப யார்கிட்ட போறான்? யாரிடத்துல 30 வெள்ளிக்காசை வாங்கி இயேசுவை மறுதலித்தானோ அவரிடத்துல போறான். அவங்க சொல்லிட்டாங்க, உனக்கு எங்களுக்கு வேலை இல்லை, வேலை முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்து, அவரை காட்டி கொடுத்துட்ட, சம்பளம் வாங்கியாச்சு, கிளம்பு. இவனுடைய துக்கம் மனம் திரும்ப வைக்கல. மனஸ்தாபப்பட்டு அவன் போய் தன்னையே மாய்த்து கொண்டா. ஆனா பேதுருப்பட்ட துக்கம் அவனை மனம் திரும்ப வைத்தது. தன்னை போல ஒருவன் எழுப்பி விடக்கூடாது என்று சொல்லி அவன் பேசின பிரசங்கத்துல ஜனங்கள் மனம் திரும்பி, அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. அந்த பேதுருவின் பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அநேகருக்கு ஆறுதலாகவும் இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் அன்றோட சமூகத்துல போகும்போது நான் அபாத்திரன் என்று சொல்லுவீங்க? ஆவியில் எளிமையா இருக்கிறேன். அடுத்த ஸ்டெப் கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது முழங்கால் படிக்கிட்டு என்னுடைய குறைய மாற்றும், என்னுடைய பரிசுத்த குறைச்சலை மாற்றும் என்று சொல்லி நாம் நம்முடைய மன திரும்புதலுக்காக துயரப்பட வேண்டும். இரண்டாவது ஒருவரை பார்க்கிறோம், மோசே. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். நம் ஜனங்களுக்காக, நம் குடும்பத்துக்காக வருகிற துயரம். எத்தனை பேர் இந்த துயரத்தின் வழியா போறீங்கன்னு தெரியல. கட்டாயம் இந்த துயரம் ஜெபமாய் மாறணும். இது வெறும் துயரமா மாத்திரம் இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல மோசே அவர் நேசிக்கிற அந்த ஜனங்களுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கர்த்தர் கற்பனைகளை கொடுக்க போறேன்னு சொல்லி சீனாய் மலைக்கு வரும்படி ஆயத்தமாகி வான்னு சொன்னாரு. 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம மிகுந்த பிரயாசப்பட்டு உபவாசத்தோடு கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறார். சொல்லிட்டு தான் போனார், நான் வந்துடுவேன். ஆனா ஜனங்கள் அங்கே அவ்வளவு பெரிய கிரௌடு கண்ட்ரோல் ஆகல. ஆரோனை பார்த்து கேட்டாங்க, நாங்க யார்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்கறது, யாரிடத்துல போய் முறையிடுவது என்று சொல்லும் போது அங்கே ஆரோன் உங்க கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி தங்கத்தை வெளியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி விக்கிர ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் அதை தான் முதல் கற்பனையா சொல்லி கொடுத்து விட்டார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதை பார்த்து மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்பா வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டை எப்படி ஆசையோடு பார்க்க வருவார். அப்படி நிறைய வீடியோலாம் இப்போ போடுறாங்கல்ல, அப்படியே கண்ணீர் மல்க, பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போட்டுருவாங்க, அப்படியே பிள்ளைகள் ஓடி வந்து ஏர்போர்ட்ல தப்பி அப்பாவை கட்டி அணைப்பதும் சொல்லாம கூட சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு வர்றாரு. நீங்க வீட்டுல என்ன சூழ்நிலை வேறமா இருந்தா எப்படி இருக்கும்? உடைஞ்சு போகும். அப்படித்தான் அந்த மோசே ஆண்டவனை சந்தோஷமா வாங்கிட்டு, உங்களை விடுவிச்ச தேவன், நம்ம எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவன், இனி நம்ம எப்படி வாழணும்னு அருமையா எழுதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம சண்டை போட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இந்த டேப்லெட்ல எழுதி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி 2 கற்பலைகளை தூக்கிட்டு வர்றாரு. பார்த்தா இங்க அசுத்தம், பேசித்தனம், பாவம், விக்கிரக ஆராதனை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. பார்த்த உடனே அதை மலையிலிருந்து வீசி கொட்டைக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறார். கர்த்தர் பார்த்தாரு, மோசே நீ என்னை விட்டு. அந்த சூழல் எப்படி இருக்குன்னா, இங்க வாங்கினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் 32வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஸ்தோத்திரம் 10வது வசனத்துல படிக்கல. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை தடுக்கல. என்னை இப்படி தடுக்கிற. நான் தேவன் வச்சுக்கோங்க, ஆவியின் எளிமைன்னு பேசிட்டு தேவன் தான்னு சொல்லி பார்க்காதீங்க, சூழ்நிலைக்காக சொல்றேன். சொல்லுங்க, இப்ப நான் தேவன் வச்சுங்களேன், இது மோசே, இவர் பாரப்படுறாரு. நான் சொல்ற ஜனங்களை அழிக்க போறேன், என்னை போக விடு மோசே. மோசே ஸ்டாப் பண்றாருங்க, ஸ்டாப் பண்றாரு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 32வது அதிகாரம் எப்படி பாத்தீங்கன்னா ஆண்டவரே எப்படி போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கிறாரு. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரே மகாபலத்தினால் வல்லமையுள்ள கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக பேசி என்னையவே
சால்வ் பண்றாரு, என் கோபத்தை ஆற்றுறாரு. உங்க ஜனங்க என்ன இப்படி சொல்றாரு, உங்க ஜனங்கள் இவங்க, தயவு செய்து இறக்கப்படுங்க ஆண்டவரே, இறக்கப்படுங்க. இல்ல மோசே நான் போறேன், என்னை விடுங்க, நான் இவங்களை அழிக்க போறேன். இவ்வளவு அவங்களுக்கு அற்புதம் செய்தேன். 10 வாதைகளை அனுப்பி இயற்கை மேல நான் தான் அதிகாரி, நான் தான் தேவன் என்று நிரூபித்தோம். இவங்க என்னை விட்டுட்டு ஒரு சின்ன கண்டுகுட்டியை வணங்க போயிட்டாங்களே, என்னை விடு. விடவே இல்லை மோசே. 32 அதிகாரத்துல அதுக்கப்புறம் இந்த துயரத்தை, இப்படிப்பட்ட துயரம் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சும்மா ஈஸியா அழிக்க வரல. எவ்வளவு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டிருந்த இந்த ஜனங்களை அழிப்பேன்னு சொல்லுவார். God can never stand idol worship. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த இதை பார்த்துட்டார் ஆண்டவர். இந்த ஜனங்கள் என்னுடைய மகிமையை இப்படி வீணடிக்கிறாங்களே சொல்லி கர்த்தர் அழிக்க நினைத்தார். ஆனா அந்த மோசே, நீங்க என்னை நம்பி கொடுத்த அந்த சபையை நான் உத்தரவாதம் பண்ணுவேன். எத்தனை பேர் உங்க குடும்பத்தை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? அநேக நான் தற்காலிகமா இல்ல தற்செயலா அந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டே நினைக்கிறதுனால தான் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்பதில்லை. தற்செயலா இந்த குடும்பத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர். நிறைய பிள்ளைகள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, தற்செயலா இந்த வீட்டுல பிறந்துட்டேன் பாஸ்டர். காலையிலேயே அடி உதயதான், படிங்கிறான், ஜெபம் பண்ணுங்கிறாங்க, பைபிள் படிங்கிறாங்க, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி, பிள்ளைகள் இருக்கட்டும், பெரியவர்கள் நாம், பெற்றோர்கள் நாம் எவ்வளவு பாரப்படுறோம். ஆண்டவரே நம்ம பிள்ளைகள் மீது சில நியாயத்தீர்ப்பை வர பண்ண நினைச்சிட்டாலும் இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா உங்க ஜெபம், உங்க மன்றாட்டு அதை நிறுத்த முடியும். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு 34வது வசனம் 32-34, நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு. ஆண்டவரே, சரி மோசே, சரி மோசே, நான் அழிக்க மாட்டேன். உன் குடும்பம்ல, உன் சபைல, உன்னுடைய ஜனம் தானே, நீ அருமையா நடத்தி கொண்டு போ. நல்லா கவனிங்க, கர்த்தர் வாக்கு பண்ணின கானானுக்குள்ள நீ சுதந்திர, நீ போக மாட்ட, நீ பார்ப்ப, உள்ள போக மாட்டேன்னு சொன்னாலும் ஜனங்களை நடத்துவதில், ஜனங்களுக்காக பரிதாபப்படுவதில், ஜனங்களுக்காக துயரப்பட்டு அழுவதில் மோசே ஒருபோதும் மாறவில்லை. அல்லேலூயா. உங்களை நம்பி கர்த்தர் அநேக காரியங்களை தர விரும்புகிறார். உங்களை நம்பி அநேக ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். மோசேக்கு போல ஒரு திரளான ஜனத்தை தர விரும்புகிறார். ஆனால் துயரப்பட, விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லையே அப்படின்னு ஒரு அருமையான பாடல் முந்தி உண்டு. விண்ணவரே மனம் இறங்குமையா. விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லை என்று கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆச்சரியப்பட்டாரா. எசேக்கியேல்ல போட்டிருக்கு, விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் நெற்றியின் மேல் அடையாளம் போடு. நல்ல ஜெபிச்சு பாரப்பட்டு மோசே போல குடும்பத்துக்காக, சபைக்காக நீங்க துக்கப்பட்டு துயரப்பட்டு அழுகிறவர்களா இருந்தீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் உங்க நெற்றியில ஒரு அடையாளம் போட்டிருப்பாரு. ஒரு ஊழியக்காரனை பார்க்காம பைபிள் காலேஜில் சேர்க்க வந்தார். அப்போ சொன்னார், உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ கூட மீட்டிங் போயிருந்தேன், பாஸ் புக்கு பிடிக்கும், அது பிடிக்கும் சொன்னார். வேற குறிப்பிட்டு சொன்னார், ஏன் அப்பாவை நான் பிடிக்கும்னா, நான் மதுரை பைபிள் காலேஜில் படிக்கும் போது அப்பா எனக்கு பாடம் எடுத்தாங்க. பிறகு ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் சபைக்கு சில பொட்டு வச்சுட்டு வராங்க பாஸ்டர், குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம். ஏன் வைக்கக்கூடாதுன்னு காரணம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு கேட்டாராம். பாஸ்டர் வேமா போய் கிளம்பி போகிற நேரமா நிப்பாட்டி எசேக்கியேல் இந்த வசனத்தை சொல்லி சொன்னாங்களா, பாரப்பட்டு ஜெபிக்கிறோட நெற்றியில் மேல் அடையாளம் போடு. அருமையாக இருக்கும் அந்த வசனம். 38 நினைக்கிறேன். அதனால நம்மளை அறியாத ஒரு அடையாளம் நெற்றியில் இருக்குது, அதுக்கு மேல நீங்க ஒரு அடையாளத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சபையாருக்கு சொல்லுங்கன்னாலும் அதுக்கப்புறம் தான் அவர் அதை குறித்து பேசினாரா சபை. இல்லையா எல்லாம் பொட்டு வச்சுட்டு வந்த மாதிரி பாக்குறீங்க நீங்க, வைக்கல. பேசும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவர் எசேக்கியேல்ல சொன்னாரு, அவர்கள் நெற்றியில அடையாளம் போடு. வெளியே தெரியாத ஒரு அடையாளம் ஜனங்களுக்காக அழுகிறவருடைய நெற்றியிலே கர்த்தர் போடுகிறார். ஏனென்றால் இந்த ஜனங்களை அழிக்க வரும்போது நான் அவர்களை அழிக்க மாட்டேன். ஏன்னா அவன் விண்ணப்பம் பண்ணுகிறவன், அவன் கதறுகிறவன், அவன் மன்றாடுகிறவன், அவன் திறப்பில் நிற்கிறவன், அவன் புஷியாமலும் குடியாமலும் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு புழுதியிலும் சாம்பலும் கிடந்து ஜனங்களுக்காக அழுகிற மோசேயை போல அவன் நெற்றியில அடையாளம் போடு. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வருகையில உங்க நெற்றியில, ஏன் நெற்றியில அடையாளம் போட்டிருக்கணும்? வெளியே தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அது தூதன் போட்ட அடையாளம். அவன் ஜெபிக்கிறவன் மேலதான் போடுவாரு.
ஹல்லேலூயா. இந்த துயரத்தை பார்க்கிறோம், மோசேயின் துயரம். இந்த துயரத்தின் பதில் என்ன? கர்த்தர் மோசே அந்த நாளில் பயந்துட்டான். மலையிலிருந்து இறங்கி வரலாம், அவ்வளவுதான், இஸ்ரவேல் சரித்திரம் முடிந்தது என்று மோசே நினைத்துக் கொண்டிருக்கும் போது அடைய சேவா அவருடைய மன்றாட்டை பார்த்து கர்த்தர் சொன்னார், சரிப்பா இந்த ஜனங்களை நீயே கூட்டிட்டு கொண்டு போ, வழி நடத்தி கொண்டு போ என்று சொன்னார். பார்த்தீங்களா? இல்லாட்டா அன்னைக்கு இஸ்ரவேல் சரித்திரம் முடிந்திருக்கும். கர்த்தர் மறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மோசே மாதிரி உங்க குடும்பத்துக்காக பாரப்பட போறீங்க? குடும்பத்துல பாவம் நடக்குதா? நடக்குது. கர்த்தர் அறியாம இருக்கிறாங்க பாஸ்டர், அறியாமையினால பாவம் செய்யறாங்க. கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுனால அவர் குடிக்கிறாரு, அவர் போதை வஸ்துக்களை பயன்படுத்துறாரு, மகனுக்கு சத்தியத்தை துரித்த அழிவு இல்லை, அதனால உலகத்துல இருக்கிறான், தியேட்டர்களை தேடி போறான், பாவத்தை தேடி போறான், போதை வஸ்துக்களை தேடி போறான். நீங்களும் நானும் மோசையா மாறணும்னா நம்ம குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டு. எத்தனை பேர் இந்த லந்து நாட்களில வசனத்தின்படி வாழ போகிறோம்? வசனம் சொல்லுது, நீ ஆவியில் எளிமையோடு இருந்து ஜனங்களுக்காக துயரப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜான் வெஸ்லி என்கிற ஒரு மனுஷன் பயங்கரமா துயரப்பட்டு அழுதாரு, கெஞ்சினார் கர்த்தர் சமூகத்துல. அவரால் தான் மெத்தடிஸ்ட் சபை உருவாக்கப்பட்டுச்சு, மெத்தடிஸ்ட் ரிவைவல். ஆமென். ஜான் நாக்ஸ் அழுது புலம்பினார், give me Scotland or I will die. ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும், இல்லாவிட்டால் நான் மறித்து போவேன் ஆண்டவர் என்று சொன்னாரு. அப்படி மனைவி சொல்லுவாங்களா, கொஞ்ச நேரம் தூங்குயா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கயான்னு. அழுது 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 ஜெபம் பண்ணியே உயிரை விட்டாரு. கோதுமை மணி நிலத்திலே விழுந்து செத்ததை ஆகில் பலனை தராது, மரித்தார். ஸ்காட்லாண்டின் எழுப்புதலுக்கு அவர் விதையாய் விதைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கண்ணீரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறக்கவே மாட்டாருங்க. அடுத்த சந்ததியிலேயாவது பலன் கிடைக்கும். ஆனா அந்த கண்ணீர் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் யார் அவர்களுக்காக கண்ணீர் சிந்துவா? ஜனங்களுக்காக ஆலோசனை போடுற ஆட்கள் உண்டு, திட்டம் போட 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் போட அரசியல் உண்டு, அரசாங்கங்கள் உண்டு. துயரப்பட வாரப்பட நீங்களும் நானும் தான் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்க, கொஞ்சம் கனநித்திரையின் ஆவியை துரத்துங்க. கொஞ்சம் தேவ சமூகத்துல காத்திருக்க உட்காருங்க. வேலை எப்பயுமே இருக்கும், குடும்பம் எப்பயுமே இருக்கும், பிரச்சனை எப்பயுமே இருக்கும், கடன் டன்னு கணக்கா இருக்கும் எப்பயுமே. நீங்களா பிரயாசப்பட்டு அடைக்கலாம், இல்லாட்டி அது அப்படியே கொரோனாவோடு வாழ கற்றுக் கொடுங்கள்னால அது மாதிரி இன்னைக்கு அநேகர் என்ன கத்துக்கிட்டாங்க? கடலோடு வாழ எல்லாம் குறைச்சி 10,000 ரூபாய் திரும்ப ஒரு 50,000 என்ன செஞ்சிருவோம் வாங்கி. பிறகு அதை நினைச்சுக்கிட்டே 2024 முழுவதும் ஆண்டவரே 50,000 எப்படி நான் நினைக்கேன். துதிங்க, பாட்டு பாடுங்க. அவர் சொல்லுவாரு, அவரை பார்த்தா புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறார், தாவீது மாதிரி நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறார். என் கடனை குறித்து யார் பாரும் இல்லைங்க. நம்முடைய காரியங்களுக்காக துயரப்படுகிறது நிப்பாட்டி கர்த்தருடைய காரியத்துக்காக நாம் துயரப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் இந்த ஜான் நாக்ஸை போல தேசத்துக்கு எழுப்புதலுக்காக. மூன்றாவதாக யாருக்காக துயரப்படணும்? தலைமைத்துவத்துக்காக. எவ்ரிதிங் ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆன் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த தலைமைத்துவத்தை வச்சுதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படுறதும் தேசம் சாபத்துக்குள்ள போகிறதும். தலைமைத்துவத்தை வச்சுதான் சபை வளர்றதும் சபை வளராம போவதும். தலைமைத்துவத்தை வச்சுதான் எதுவுமே இருக்குங்க. இந்த உலகமே லீடர்ஷிப்பை வச்சுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தரே அவர்களுக்கு தலைவரா இருந்தார். தியோக்ரசி இருந்துச்சு. தியோஸ்னா காட், தேவன். he was ruling over the people. ஆனா அந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களை பார்த்தாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பக்கத்துல பார்க்கறது தான் நமக்கு பிரச்சனையே. அதை என்னைய பார்த்து சொல்றாங்க. பக்கத்துல நான் சொல்ல வர்றது, அந்நிய ஜனங்களை பார்த்தான், பார்த்தான், அவனுக்குள்ள ராஜா இருக்கான், நமக்கு இல்ல. உனக்கு தேவனே ராஜாவா இருக்கிறாருப்பா, தியோக்ரசிக்குள்ள இருக்கிற, அவருடைய ரூலுக்குள்ள ஆளுகைக்குள்ள இருக்கிற, இல்ல நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு இவங்க கேட்டனால ஆண்டவர் வழி இல்லாம சரி போங்க அப்படின்னு ஒரு ராஜாவை கொடுத்தார். அவர் தான் யாரு? சவுல். இந்த சவுல் கழுதையை தான் தேடி போனார். என்ன ஆனா கர்த்தர் கொடுத்த மேன்மை என்ன உங்களுக்கு தெரியும். அப்பாவுடைய கழுதையை தேடி போறாரு. 3 நாள் ஆச்சு, கிடைக்கல. வீட்டுக்கு போவோம்னு நினைக்கும் போது கூட வந்தவர் சொல்றாரு, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். ஒருவேளை அவர் என்ன செய்யறாரு? ஞான திருஷ்டிக்காரன்னு சொல்லுவாங்க. அவர் அப்படியே கண்ணை மூடி ஞான திருஷ்டியில இங்க இருக்குப்பா போய் கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிடுவாருன்னு. அது கிடைக்கிறதுக்காக தேடி வந்து ஆண்டவர் சொல்றாரு, இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணுங்க. பார்த்தா இவனும் பயங்கரமா வளர்த்தியா இருக்கிறான், அப்படியே பணமரம் மாதிரி உயர்ந்து இருக்கிறான். சில வேலை இவ்வளவு பேரை பார்த்துருக்கேன், இவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கல. சரி அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணிட்டான். சரி இப்ப அபிஷேகம் கிடைச்சிருச்சு, இப்ப ராஜாவா மாறிட்டேன். இப்ப பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமாவது பொறுப்பு வர வேண்டும்.
எல்லாரும் நல்லா சொல்லுங்க தமிழ்ல, பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமாவது. ஆமாவா இல்லையா? நீங்க திடீர்னு ஒரு ஃப்ளூக்ல ஒரு லக் அடிச்சு நீங்க ஒரு கம்பெனி மேனேஜர் ஆயிட்டீங்க. மேனேஜர் ஆனதுக்கு அப்புறமாவது மேனேஜர் மாதிரி நடந்துக்கணும். அதுக்கப்புறம் போய் ஒர்க்கிங் டைம்ல போய் அப்படியே பக்கத்து கடையில் டீ சாப்பிட்டு வடையை கடிச்சிக்கிட்டு ஆஃபீஸ்குள்ளே வந்தோம்னு வைங்களேன், கூப்பிட்டு பியூனா உட்கார வச்சுருவாங்க. அதே தான் இந்த சவுலுக்கு நடந்துச்சு. நீ கழுதையத்தான் தேடி போன கர்த்தர் உன்னை ராஜாவை உயர்த்தினார். இப்ப நீ ராஜாவானவன் எப்படி இருக்கணும்? உபாகமம் 17வது அதிகாரத்துல 14வது வசனத்துல 20ஆம் வசனம் வரைக்கும், இஸ்ரவேல்ல நான் உனக்கு கொண்டு போய் உன்னை ஏற்படுத்துகிற தேசத்துல ஒருவேளை உனக்கு ராஜா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவன் எப்படிதான் இருக்கணும் நானும் சொல்லிட்டேன். அவன் சுயநலவாதியா இருக்கக்கூடாது. அவன் திரளான குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள் இதன் மீது அவன் கண்ணு போகக்கூடாது. அவன் பெருமை பாராட்டினா இருக்கக்கூடாது, அகங்காரியா இருக்கக்கூடாது. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவா இருக்கணும், நீதி செய்யறவா, நேர்மையா இருக்கணும். கர்த்தர் ஒரு லிஸ்ட் போட்டு புதிய பாட்டில் எப்படி கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும் இப்படின்னு அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்கிறார். ராஜா ஆயிட்ட, மேனேஜர் ஆயிட்ட, இப்பயாவது கம்பெனியினுடைய பைலா என்ன, கம்பெனியுடைய சட்ட திட்டங்கள் என்ன, விதிகள் என்னன்னு எதுவுமே தெரியாம இருந்தா இந்த நம்ம அமைச்சர்கள் பேட்டி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க. ஜிடிபி அப்படிம்பாங்க. பக்கத்தில் ஒரு ஜிடிபின்னா என்ன நீ ஆன்சர் பண்ணு, அதை பத்தி எதுவுமே தெரியும். சரி, வந்ததுக்கு அப்புறமா அது என்னன்னு கத்துக்கணுமா? அதுவும் கிடையாது. என்ன மத்தியில் ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு அம்மா ஆயம்மா. அந்த ஆயம்மாட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அது ரொம்ப அழகா, யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட், ஏதோ அவன் துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே பதில் சொல்றதுக்கு யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட். அவன் ஒரு தடவை சொல்லணும், ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்பாண்ட், யூ ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா தான் தெரியும், ஒன்றும் தெரியலன்னு சொல்றேன். வந்துட்டோம் பதவிக்கு, மினிஸ்டரா பொறுப்படுத்திட்டோம். அப்போ யாரை கூப்பிட்டு கால்நடை அதிகாரினா கால்நடைனா என்னது தம்பி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த இவன் ராஜாவாயிட்டு எதையுமே தெரிஞ்சுக்கணும். அதனால அவன் செய்த தப்பு என்ன? இவன் ஆசாரியனுடைய வேலையை செய்யக்கூடாது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இவனை பலி செலுத்தினான். முதலாவது தப்பு. சாமுவேல் சொல்லியிருக்கிறார், வெயிட் பண்ணு. இரண்டாவதாக அமலேக்கனை முற்றிலும் அழிக்க சொன்னார். முதல் தரமானவைகளை சில காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு இவன் பார்ஷியலா தான் அழிக்கிறான். இப்ப இவனுடைய இருதயம் என்ன நமக்கு நல்லா தெரியுது. இதனால கர்த்தர் ரொம்ப துயரப்பட்டார். ஆண்டவர் நல்ல நம்ம செலக்ஷன் நல்லா இருக்கும்னு எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது? நம்மளையும் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம செலக்ஷனை பார்த்து ஆச்சரியப்படுவாரா? மிகுந்த அமைதியா உண்மையுள்ளவன் என்று கருதி என்னை தெரிந்தெடுத்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, செலக்ட் பண்ணீரே, சந்தோஷம். இங்கே இந்த சவுலை தெரிந்து கொண்டதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அதை விட ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டார், அதான் சாமுவேல். ரொம்ப வேதனைப்பட்டார். வாசிப்போமா அந்த வசனத்தை? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் வசனம் 35. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. பாத்தீங்களா? பேசவே இல்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்கு ஆண்டவர் வருத்தப்பட்டார். அதனால நான் வருத்தப்படுறேன். தலைமைத்துவத்துக்காக வருத்தம். சாமுவேலுக்கு சாப்பாடு இல்லாம இல்ல, எதுவும் இல்லாம இல்ல, என்னைய நம்பி ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி சொன்னீங்க ஆண்டவரே, ராஜாவை அபிஷேகம் பண்ணா இவன் வசனத்தின்படி நடக்கலன்னு சொல்லி தலைமைத்துவத்துக்காக. ஏன்னா தலைமைத்துவத்தை வச்சுதான் இஸ்ரவேலின் எதிர்காலம் இருக்குது, இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் இருக்குது. அது நல்லா ரூல் பண்ணப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனமா வரணும்னா அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. இப்படிப்பட்ட ஒரு கேடான மனுஷனை ராஜாவாக்கிட்டோம்னு மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த துயரத்துக்கு எப்படி ஆறுதல். 16வது வசனம், கர்த்தர் சாமுவேலை ஆறுதல் படுத்துறாரு. இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இல்லாதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எவ்வளவு நாள் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? உன் கொம்பை எடு, தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, உனக்கு ஒரு தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தலைமைத்துவத்துக்காக துயரப்படணும். இன்னைக்கு தேசத்தின் தலைமைத்துவம் பயங்கர மோசமா இருக்குது. தேசத்தின் தலைமைத்துவம் இவ்வளவு மோசமா இருக்கிறது. ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் மீடியா மூலமா விளம்பரங்கள் தன்னை நல்லவராக காட்டிக்கொண்டாலும் தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்கான ஜெப கையேடு பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தருகிற வருகிற நாட்கள்ல ஜெபிக்க வேண்டும். இந்த கட்சி அந்த கட்சி ஜெபிக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மளை அப்படிலாம் செலக்ட் பண்றதுக்கு அனுமதிக்கல. ஆனா எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்கள் வருவார்கள் என்று நம்ம ஜெபிக்கணும். ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவர்களுக்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க அப்படிப்பட்டவங்கள நல்ல கர்த்தருக்கு பிரியமானவர்களா, கர்த்தருக்கு பயப்படுறவர்களா இருந்தாதான்
தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் இந்த துயரம் அடைகிறீர்கள் ஒவ்வொரு காரியத்திலையும்? ஆமென். ஒரு பிரச்சனையை பார்க்கிறோமா, இது ஒரு தலைமைத்துவ நல்ல தலைவர்களை எழுப்பித்தாரும் ஆண்டவரே. குடும்பத்துல ப்ராப்ளமா, ஒரு குடும்பத்தின் பிரச்சனை கேள்விப்பட்ட குடும்பத்துல தலைமைத்துவத்தை கத்த பலப்படுத்துங்கப்பா, தலைவரை பலப்படுத்துங்கப்பா, உனக்கு பயப்படுகிறவனா மாறட்டும் என்று சொல்லி துயரப்படும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஆறுதல் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வரிகளை பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே ஆறுவே ஆத்ம பாரமே, தெய்வமே ஆறுவே பாரமே. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு துயரம் என்னன்னா, ஊழியங்களுக்காக துயரப்படுது. ஊழியம், நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்னா, யாரோ நமக்காக செய்த ஊழியம், யாரோ நமக்கு சுவிசேஷத்தை சுமந்து வந்தாங்க, யாரோ நமக்காக மன்றாடினாங்க, யாரோ நமக்காக திறப்பில் நின்றாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்கள் நடைபெறாதபடி நெகேமியா 1:4 பார்க்கிறோம். இந்த செய்தியை நான் கேட்ட போது சில நாளாய் துக்கித்து அழுது மன்றாடி உபவாசம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி நெகேமியா எதற்காக பாரப்பட்டார்? தன்னுடைய ஜனமாகிய, தன்னுடைய ஒரு சொந்த பட்டணமாகிய எருசலேமின் அலங்கம், வால்ஸ் ஆஃப் ஜெருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்குது. அந்நியன் வந்து, எதிரி வந்து இடிச்சு போட்டுட்டான். யார் இதை கட்டுவா? நான் இன்னைக்கு பாபிலோன்ல ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனா, எனக்கு சேஃபா இருக்கு லைஃப், எனக்கு செட்டில்டா இருக்குன்னு நினைக்காம அந்த அலங்கத்துக்காக பாரப்பட்டான். தேவனுடைய பட்டணமாகிய, தேவனுடைய நகரமாகிய எருசலேமின் அலங்கம் கட்டும்படி துயரப்பட்டான். அந்த துயரம் இருதயத்தின் துயரமா மாத்திரமல்ல, அவனை உபவாசிக்க வைத்தது, அவனை ஜெபிக்க வைத்தது, அவனை துக்கிக்க வைத்தது. அவன் வேலையின் பொறுப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நேரம் எடுத்து அவன் கர்த்தர் சமூகத்துல அழுது தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அழுகிறான். கர்த்தர் அப்பொழுது அவனுக்கு வாசலை திறந்தார். கர்த்தர் அப்பொழுது அவனுக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறார். ராஜாவின் கண்களில் இரக்கம் கிடைக்குது. ராஜா சொல்றாரு, இந்த பயணத்துக்கு உனக்கு தேவையான சகல காரியங்களை உனக்கு நான் தந்து அனுப்புகிறேன், நீ போ என்று சொல்லி அனுப்புகிறார். போன அங்கேயும் அநேக எதிர்ப்புகள். ஆனாலும் துயரப்பட்டு துக்கித்து தேவ சமூகத்தில் ஜெபித்ததுனால 52 நாட்களுக்குள்ளே எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்னைக்கு எத்தனை ஊழியங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. கல்கத்தாவில் அன்னை தெரசா அவர்கள் செய்த ஊழிய பணி, கிட்டத்தட்ட 300 பேங்க் அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினால. 300 பேங்க் அக்கௌண்ட். அதன் மூலமா இவ்வளவு வயோதிபர்கள், முதியவர்கள், தொழுநோயாளிகள், சிறு பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஜாய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரி மூலமா, ஜாய்ஸ் மேயர் வெளிவரிசையில் ஊழிய செய்கிற அந்த பெண், அந்த அம்மாவுடைய ஊழியத்தின் மூலமா ஹைதராபாத்ல அநேகர் சப்போர்ட் பண்ணப்படுறாங்க. அவருடைய அக்கௌண்ட்ல மூடி இருக்கிறாங்க. FCRA அப்படின்னு சொல்லி ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. பாடியிலேருந்து பணம் வரணும்னா நம்ம அதற்கான சில காரியங்கள்லாம் வாங்கியிருக்கணும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் கிடைப்பது ரொம்ப எளிதல்ல, கஷ்டப்பட்டு முயற்சி செய்து வாங்கணும். அப்படி ரெகுலேஷன் ஆக்ட் படி வாங்கின பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டு பணம் வராதபடி இங்கே கர்த்தருடைய காரியங்கள் தேவனுடைய ராஜ்யம் வளரக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் ஒரே ராத்திரியில 300 அக்கௌண்ட்டை மூடினாங்க. ஆமா, இவ்வளவு ஊழியர்களை தடை செய்யறாங்க. இந்த இருக்கிற ஞானத்துல ஹாஸ்பிட்டல் அருமையா இலவசமா ஒரு காலத்துல மருத்துவம் பார்த்தாங்க. ரீசெண்டா போன வருஷம் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் மனைவிக்கு பிரசவம் பார்ப்போம், ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை குறித்து இவங்க சொன்னாலும் அதை அவன் பிறகு பிரச்சனையாகி பெருசாக்கி அதை குறித்து எச்சரித்திருந்தாங்க. டாக்டர் உங்க மனைவிக்கு இப்படி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குன்னு. அதை கண்டுகொள்ளாம பிறகு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த சகோதரிக்கு. அவன் RSS காரனோடு சேர்ந்து திட்டம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலையே மூட வச்சாங்க. 1 மாசத்துக்கு மேலே திரும்ப தான் அந்த ஹாஸ்பிட்டலை திறந்தாங்க. எவ்வளவோ இப்படிப்பட்ட சமூக சேவை செய்கிற ஊழியங்கள், எத்தனையோ மிஷனரிகள், ஒவ்வொரு வாரமும் மிஷனரிகள் மரித்து போகிறத எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் குழுவில் வரும்.
போன வாரம் சத்தீஸ்கர் நினைக்கிறேன், ஒரு மிஷினரி நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கிறார். ஒரு ஃபோட்டோவில் அடிச்சு 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 முழு மண்டையும் நொறுக்கி முழு இதுலேயும் கட்டு போட்டு ஹெல்மெட் மாதிரி போட்டு ஒரு வாரம் ஐசியூவில் இருந்தார், மரித்து போனார். இந்த மருத்துவம் அவருக்கு உதவி செய்ய முடியல. ஏங்க இவங்களுக்குலாம் வேலை இல்லையா? ஏன் இவன் எப்படி இருந்துன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதா? ஏன் ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்து வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்த குடும்பத்தோடு இருக்க முடியாதா? கர்த்தருடைய வேலைன்னு சொல்லி நெகேமியா மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து போய் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் அநேகம். அவர்களை தாங்கிறது இல்லை. நம்ம அவளுக்காக அட்லீஸ்ட் ஜெபிக்க வேண்டும், பாரப்பட வேண்டும். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நெகேமியா தன்னுடைய நகரத்துக்காக பாரப்பட்டது போல தேவனுடைய ஊழியங்களுக்காக நான் துயரப்படுவேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வட இந்திய மிஷினரிகளுக்காக, ஆண்டவரே தென்னிந்தியாவில் இருக்கிற மிஷினரிகளுக்காக, கிராமங்களில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்காக, சமூக சேவை செய்கிற மிஷினரிகளுக்காக, கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்காக, ஆண்டவரே எதிர்ப்புகள் இல்லாதபடி இவர்கள் அதன் மத்தியில் வல்லமையா ஊழியம் செய்யும்படி நெகேமியா போல நான் துயரப்பட்டு ஜெபிப்பேன். ஆண்டவரே, துயரப்பட்டு ஜெபிப்பேன். ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்க, உண்மையா அர்ப்பணிங்க. ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். நேரம் இல்லை. 52 நாட்களுக்குள்ள ஒரு முடிவு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாட்கள் வரும், சகல முழங்கால்களும் இந்த இந்தியாவில் முடங்கும், சகல நாமும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணும். அதை நாமும் இல்லை நம்ம சந்ததியோ பார்ப்போம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நியூஸை பார்த்தோன்னே நமக்கு அவிசுவாசம் உள்ள வந்துடக்கூடாதுன்னா உள்ள விசுவாச வார்த்தை இருக்கணும். இங்க இயேசு கிறிஸ்து வருவாரு, 1000 வருடம் ஆட்சி செய்வார். எப்படி நடக்கும்? சும்மா கோஷம் போட்டா நடக்காது. என்ன கட்சிக்காரங்க கோஷம் போடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் துயரப்பட்டு ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்கணும். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பா. அவனுடைய கோபம் பற்றி எரிகிற நாட்கள் வரும். அந்த கோபம் பற்றி எரிவதற்கு நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நெகேமியா மாதிரி பாரப்படுவீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சவங்க நெகேமியா மாதிரி பாரப்படுவோம். ஆமென். அப்படி இன்னொன்னு சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்துருங்க. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பாஸ்டர் மோகன்தாஸ் போட்டோ போட்டு வராரா அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த டிசைன் பண்ணக்கூடே சொன்னேன், ஐயா அவர் போட்டோவை எடுத்துருங்க. அவர் வர்றாருன்னு ஒரு கூட்டம் வரும். நல்லா சொல்லிக்கிறேன், தமிழ்ல சொல்றேன், அவர் வரவில்லை. ஒன்லி வி ஆர் கம்மிங். நாங்க தான் இருப்போம். நம்ம பட்டணத்தில் உள்ள 20 பாஸ்டர்கள் அவர் எடுத்து நடத்துறதுனால அந்த போட்டோ அதை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் இவங்க எடுக்கல. கத்தி கமாலியிலும் வரல, மோகன் சியாவும் வரல. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் வரப்போறோம், ஜெபிக்க போகிறோம். ஆமே. நெகேமியா மாதிரி பார்க்கப்படுறவங்க வேணும். நேரத்துக்கு ஒரு வாக்குத்தத்த பிரசங்கம் பண்ணியிருந்தா துள்ளி குதித்து இந்த பால் சீனிகளை கிழிஞ்சிருக்கும். துயரப்படுவோன்னு பிரசங்கம் பண்ணனால ஸ்தோத்திரம். துயரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். துயரப்படணும், துயரப்படணும், துயரப்படணும். அல்லேலூயா. துயரப்படணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தேசத்தை குறித்து காரியங்களை சொல்லி சொல்லி துயரப்படணும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமென். இந்த எரேமியா நம் ஜனத்திற்காக, ஜனத்தின் பாவத்துக்காக. இந்த எரேமியா பேர் என்ன தெரியுமா? என் பையனுக்கு கூட அவன் பேர் தான் வச்சிருக்கிறோம், ஜெரமையா இங்கிலீஷ்ல. இந்த எரேமியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல வைவாய் தெரியுமா? அழுகு மூஞ்சி. ஒரு வீப்பிங் ப்ராஃபட். வீப்புனா அவர் துக்கப்பட்டு அழுவாருங்க. எது சூழ்நிலையை பார்த்தா அழுவாரு. ஜனங்களோட பாவத்தை பார்த்துட்டா இவருக்கு ஒரே அழுகதான் வரும், அழுகதான் வரும். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படின்னு. இந்த நெகேமியா ஜனங்களின் பாவத்துக்காக அழுது 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 அவருடைய குறைகளை பார்த்து நல்லா தான் இருந்தாங்க. இந்த யோசியா ராஜாவா பொறுப்பெடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட நல்ல அவனுக்கு அப்புறம் ஒரு 5 ராஜாக்கள் இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தவர். அந்த டைம் பீரியட்ல இவர் தான் ப்ராஃபட். யார் கர்த்தர் தீர்க்க தரிசியை வச்சிருந்தாரு? ராஜான்னு ஒருத்தர் இருப்பான். ஆனா ஜனங்களுடைய பாவங்களையும் ராஜா தப்பு செஞ்சாலும் கண்டித்து உணர்த்துறதுக்கு அப்பப்போ ஒரு தீர்க்க தரிசி, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இப்படி பெரிய தீர்க்க தரிசிகள், சிறிய தீர்க்க தரிசிகள் வாசிச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தீர்க்க தரிசி என்ன செய்வாங்க? கண்டித்து உணர்த்துவாங்க. இந்த எரேமியா ஜனங்களுக்காக என்ன செய்யறாரு? யோசியா மனம் திரும்புதலை குறித்து பேசி இருக்கிறார், வசனத்தை சொல்லி இருக்கிறாரு. மனம் திரும்பினாங்க, அது நீடிக்கல. யோனா மாதிரி மனம் திரும்பினாங்க, அந்த மனம் திரும்புதல் கண்டினியூ ஆகல. திரும்ப விக்கிரகாரங்களுக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் போயிட்டாங்க. இப்ப நெகேமியா அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். வீப்பிங் ப்ராஃபட் அழுதுகிட்டே இருக்கிறார். ஏசப்பா அந்த ஜனங்களை ரட்சிக்க, தேவனே இந்த ஜனங்களை ரட்சிக்க, இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும். 3 இடத்துல எரேமியா 7:14, 11:14, 14:11 3 இடத்துலையும் ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணது போதும் நிப்பாட்டுட்டார். ஆச்சரியமா இருக்குல்ல?
நீ அழுகிறது போது நிப்பாட்டு, நான் இவங்களுக்கு இறக்கமே படமாட்டேன், ஏன்னா இவங்களுக்கு இறக்கப்பட்டது போதும் என்று சொன்னாலும் எரேமியா தன்னுடைய ஜெபத்தை நிறுத்தவில்லை. 25வது அதிகாரம் எரேமியா 25:11 வாசிங்களேன். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். பாத்தீங்களா, இங்க ஆண்டவர் இவன் ஜெபத்துக்கு நிறுத்த சொன்னாலும் ஜெபிச்சா. பாத்தீங்களா, தன் ஜனங்களுக்காக, பாவத்துக்காக, மன திரும்புதலுக்காக கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். 70 இயர்ஸ் அப்புறம் இவங்களுக்கு ஒரு விடுதலை தருவேன். ஆனா அது வரைக்கும் அந்த சிறையிருப்பு இருக்கும். அதற்கப்புறம் இவர்கள் விடுவிக்கப்பட்டு நல்ல சுயாதீனமாய் வாழ்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு எரேமியா ஜெபிக்கிறனா இஸ்ரவேல் சரித்திரம் என்ன ஆயிருக்கும், ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். நீங்களும் நானும் பாவத்தை பார்க்கும் பொழுது துயரப்படணும், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தை லிஸ்ட் போட்டா இன்னைக்கு போதாது, அவ்வளவு பாவங்கள் பெருகி இருக்கிறது, அவ்வளவு பாவத்தின் லிஸ்ட் பெருகி இருக்கிறது, அவ்வளவு விதவிதமா டிசைனா ஒவ்வொரு நாள் என்ன செய்யலாம், பாவம் செய்யலாம். இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு சைபர் கிரைம் என்ன செஞ்சிருக்காங்க. இது மாதிரி பாவத்துல இறங்குறவர்களுக்கு அதையும் கண்டுபிடிக்காதபடி பாவம் செய்யலாம். பயங்கரமான பாவங்கள் இதை கேள்விப்படும் பொழுது நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா பாரி நம்மளே சில நேரம் கர்த்தர் சொல்லி நிறுத்தாட்டுன்னு சொன்ன மாதிரி நம்மளே நிறுத்திடலாம். கர்த்தரே இவங்களுக்கு ஒரு முடிவு காலம் கொடுக்கட்டும், கடவுள் இவங்களை அடிக்கட்டும், திருத்தட்டும், நொறுக்கட்டும், உடைக்கட்டும். இல்ல, அவளுக்காக பாரப்படுவதற்கு தான் எரேமியாவை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை பேர் எரேமியா போல, எரேமியாவின் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் என்னது நலமா இருக்குன்னு சொல்றாரு. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். இந்த சந்ததிக்கு அழுகவே தெரியாதுங்க, அழுவே தெரியாது இந்த சந்ததி. பெயின், வலி என்பது ஒரு பெரிய பரிசு, கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அது வெளியே கடந்து போறது நல்லது. ஆனா இப்ப இருக்கிற சந்ததி வலி இருந்தா அதுக்கும் ஒரு ஆன்டிடோட் ஏற்படுத்திடுவாங்க. எரேமியா அந்த வலியை விரும்பினாரு, பாரத்தை விரும்பினாரு, அழுதாரு, புலம்பினாரு. இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னா, சந்ததி விரும்புது. எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம், எப்படி நல்ல உலகத்தை அனுபவிக்கலாம், எல்லாம் அமைதியா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மனம் திரும்புதல் உண்டாகட்டும். துயரம் 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 துயரம். ஜெபத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போதே பாரப்பட்ட ஆண்டவரே, எங்க ஜனங்கள் கர்த்தருக்குள்ள எவ்வளவு கனி கூடுதலா இருக்காங்களோ, மறுபக்கம் தேசத்துக்காக பாரப்பட்டு துயரப்படுகிறவர்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் துயரப்படுறோம். கடைசியா நம்முடைய காரியத்துக்காக துயரப்படுகிறது தவறல்ல. ஆகார் தன்னுடைய காரியத்துக்காக துயரப்பட்டு, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 20 வரைக்கும் இந்த வேத பகுதியில் படிச்சவனா அவன் துயரப்படும் பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார், கர்த்தர் அவனை ஆறுதல் படுத்தினார், கர்த்தருடைய சூழ்நிலையை மாற்றினார். அதே போல அன்னாளை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:10 உபவாசம் பண்ணி மிகுந்த தன்னுடைய காரியத்துக்காக துயரப்பட்டார். எல்லாவற்றுக்காக துயரப்படுற நீங்க கடைசியில் உங்க காரியத்துக்காக நீங்க துயரப்படுங்க, ஆறுதல் உண்டு. அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்காக நான் அழுவேன், அழுகிற ஜனங்களுக்காக அழுவேன், தலைமைத்துவத்துக்காக துயரப்படுவேன், சபைக்காக குடும்பத்துக்காக துயரப்படுவேன், என்னுடைய காரியத்துக்காக நான் துயரப்படுறேன், என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லி அன்னாளை போல நம்ம கூப்பிடும் பொழுது அவளுக்கு கர்த்தர் ஒரு சாமுவேலை கேட்டா கர்த்தர் அநேக பிள்ளைகளை கொடுத்து 6 பிள்ளைகளை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய காரியத்துக்காக நான் துயரப்படும் போது கர்த்தருடைய கண்கள் என் மீது வரும், என்னை நோக்கி பார்க்கும், என் துயரத்தை அவர் ஆறுதலாய் மாற்றுவார்.